குட் மார்னிங் பாய்ஸ். நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் ஃபஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் வந்து அந்த சிபியூவை பற்றி என்ன செஞ்சோம் பார்த்தோம். சரியா? மைய செயலகம் என்னென்ன வேலை செய்யுது, அந்த மைய செயலகத்தில் எத்தனை பாகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் பார்த்தோம். நம்ம இன்றைக்கி அதுக்கப்புறம் சரியா அந்த மைய செயலகத்தில் உள்ள பாகங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிபியூவில் உள்ள முதல் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா கணித எண்ண செயலத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த கணித எண்ண செயலத்துக்கு இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ நீங்கள் அதை ஏஎல்யூ அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக என்ன செய்யுங்க, பென்சில் வச்சு என்ன செய்யுங்க, அந்த கணித எண்ண செயலத்துக்கு சைடில் கூட என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய ஆங்கில வார்த்தை இது நமக்கு நிறைய தெரியும் கம்ப்யூட்டரில், அதனால சொல்கிறேன். சரியா? பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த கணித எண்ண செயலம் என்ன செய்து பாருங்கள். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஏற்கனவே இருக்குது. சரியா? பாருங்கள், மைய செயலகத்தின் ஒரு பகுதியாக உள்ள கணித எண்ண செயலகம், அதாவது அந்த சிபியூவில் ஒரு பகுதி தான் என்னது இந்த கணித எண்ண செயலகம். ஏற்கனவே நம்ம அந்த ஃபிகரில் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதில் கணித எண்ண செயலகம்னு சொல்லி என்ன செஞ்சு இருந்துச்சு போன கிளாஸில். ஸோ அந்த மைய செயலகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது தான் அந்த கணித எண்ண செயலகம். சரியா? இது என்ன செய்தான் பாருங்கள், பல கணிப்பீடு செயல்களை தரவின் மீது நிகழ்த்துகிறது. சரியா? டேட்டாவின் மீது கணிப்பீடு செயல்கள் என்ன செய்தான் நிகழ்த்துகிறதான். சரியா? இதை மட்டும் எழுதினாலே போதும், உங்களுக்கு 2 மார்க்கு. என்ன பாருங்கள், என்ன கணிப்பீடு பாருங்கள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மற்றும் தருக்க செயல்கள் போன்ற கணித செயல்பாடுகளை கணித எண்ண செயலகம் செய்கிறது. சரியா? அப்போ பாருங்கள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அப்போ இந்த தர்க்க செயல் அப்படின்னா என்ன அப்படின்னு போட்டால் இந்த அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்களா, லாஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரியா? அதுதான் தர்க்க செயல்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. போன்ற வேலைகளை என்ன செய்கிறாங்க கணித எண்ண செயலகம் செய்கிறது. பாருங்கள், மைய செயலகத்தில் உள்ள உள் நினைவகத்தில் இதன் விடை சேமிக்கப்படுகிறது. பாருங்கள், மைய செயலகம் நம்ம யாருக்கும் என்ன செஞ்சோம் பார்த்தோம், சிபியூன்னு சொல்லி என்ன செஞ்சோம் பார்த்தோம். மைய செயலகத்தில் உள்ள உள் நினைவகத்தில், சரியா, உள் நினைவகம்னு சொல்லி இருக்குல்ல, அந்த டிராயிங் பார்த்தோம்ல, மைய செயலகத்தில் உள்ள உள் நினைவகம். நம்ம போன கிளாஸில் இந்த உள் நினைவகம்னு சொல்லியிருக்கா, இந்த டிராயிங் என்ன செஞ்சோம் பார்த்தோம். மைய செயலகத்தில் உள்ள உள் நினைவகம். பாருங்கள், மைய செயலகத்தில் உள்ள உள் நினைவகத்தில் இதன் விடை சேமிக்கப்படுகிறது. அதாவது இதுக்குள்ளே ஆன்சர் ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மைய செயலகத்தில் உள் நினைவகத்தில் என்ன செய்யுது, இது வந்து சேவ் பண்ணுறாங்க, சேவ் பண்ணிக்கிறது. சரியா? இதை வந்து என்ன செய்யுது, உள் நினைவகத்தில் இதன் விடை சேமிக்கப்படுகிறது. பாருங்கள், கணித எண்ண செயலகத்தில் தர்க்க செயல்கள் திறனே கணிப்பொறியின் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துகிறது. அதாவது டிசிஷன் மேக்கிங் சொல்கிறாங்களா, அந்த டிசிஷன் மேக்கிங்கை வந்து இந்த ஏஎல்யூ தான் என்ன செய்யுது. இப்போ கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கணும், அதுதான் தர்க்க செயல்னு சொல்கிறாங்க. சரியா? என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான் என்ன செய்யுது, இந்த கம்ப்யூட்டரில் வந்து என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஏஎல்யூ தான் என்ன செய்யுது தீர்மானிக்குது. சரியா? அப்போ இந்த ஏஎல்யூடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிசிஷன் மேக்கிங், என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஏஎல்யூ வந்து என்ன செய்யுது கம்ப்யூட்டரில். சரியா? அதாவது சிபியூவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாகம் தான் இந்த ஏஎல்யூ. இந்த ஏஎல்யூடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா டிசிஷன் மேக்கிங். சரியா? முடிவு எடுக்கிற தன்மை இந்த ஏஎல்யூ என்ன செய்து இருக்குது. சரியா? இது இந்த கணித எண்ண செயலத்துடைய முக்கியமான ஒரு வேலை. சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா கட்டுப்பாட்டகம். சரியா? இது வந்து கண்ட்ரோல் யூனிட்னு சொல்கிறோம். இதுவும் நம்ம லாஸ்ட் லெசனில் அந்த ஃபிகரில் என்ன செஞ்சோம் பார்த்தோம். கட்டுப்பாட்டகம் அந்த ஹோல் யூனிட் என்ன செய்யுது கண்ட்ரோலில் வச்சுருக்குது. சரியா? அதுதான் கட்டுப்பாட்டகம்னு பார்த்தோம். யாருனே சொன்னோம், சிபியூவில் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சிபியூவில் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு இருக்குது. சரி, அப்புறம் நினைவகம் இருக்குது, அப்புறம் பவர் சப்ளை. சரி, அப்புறம் அந்த சிடி ட்ரைவ் சொல்லி உங்களுக்கு தெரியும். சிடியை வந்து என்ன செய்யுங்க, சிபியூவில் தான் என்ன செய்யுங்க ட்ரைவ் போட்டு, ட்ரைவில் போட்டு என்ன செய்வீங்க, நீங்கள் எதுவும் காப்பி பண்ணணும் என்ன செய்வீங்க, காப்பி பண்ணுவீங்க. சரியா? இதெல்லாம் சிபியூவில் உள்ள ஒரு முக்கியமான பாகம். மதர் போர்டு உங்களுக்கு தெரியும், அந்த சிபியூ நீங்கள் கலத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயர் சர்க்யூட்டாக என்ன செய்யும் இருக்கும், இது மதர் போர்டு. அப்புறம் நினைவகம், பவர் சப்ளை அதுலேருந்து தான் நமக்கு வந்து சிபியூக்கு பவர் சப்ளை என்ன செய்யுது போகுது, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அப்புறம் சிடி டிரைவ். சரியா? இது வந்து சிபியூவில் உள்ள இன்னொரு முக்கியமான
பாகங்கள். பாருங்கள், இப்போ இந்த கட்டுப்பாடகம் கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்தான் பாருங்கள், மையச் செயலகம், நினைவகம் மற்றும் உள்ளீடு வெளியீடு சாதனங்களுக்கு இடையே பரிமாறப்படும் தரவை கட்டுப்பாட்டகம் கட்டுப்படுத்துகிறது. என்னன்னு பாருங்கள், மையச் செயலகம், நினைவகம். சரியா, நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துக்கோங்க. பாருங்கள், மையச் செயலகம், நினைவகம் மற்றும் உள்ளீடு வெளியீடு சாதனங்களுக்கு இடையே பரிமாறப்படும் தரவை. சரியா, ஸோ தரவு அப்படின்னா டேட்டா. சரியா, இங்கே பாருங்கள், மையச் செயலகம், நினைவகம், உள்ளீடு வெளியீடு. சரியா, இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை, சரியா, பரிமாறப்படும் தரவை இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்யுது, கட்டுப்படுத்துது. சரியா, அதான் அதில் கட்டுப்பாடாகன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல் யூனிட்டையும் அது என்ன செய்யுது, தன் கட்டுப்பாட்டில் என்ன செய்யுது, வைக்குது. சரியா, கணிப்பொறியின் முழு செயல்பாடுகளையும் இது கட்டுப்படுத்துகிறது. ஒரு கம்ப்யூட்டருடைய ஃபுல் செயல்பாடுகள், சரியா, எல்லா வேலையும் அது என்ன செய்யுது, இந்த கட்டுப்பாடாக வந்து என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. சரியா, ஸோ இதுதான் இந்த கட்டுப்பாட்டகத்துடைய வேலை. அடுத்தது பாருங்கள், வெளியீட்டகம். சரியா, பயனர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவலை தெரிவிக்கும் எந்த ஒரு வன்பொருளும் வெளியீட்டகம் ஆகும். சரியா, ஸோ நம்ம வந்து அவுட்புட்டு, சரியா, நம்ம அவுட்புட்டை பெறக்கூடிய எந்த ஒரு சாதனத்துக்கு பேர் என்னது, வன்பொருள். சரியா, எந்த ஒரு வன்பொருளும் அது வந்து வெளியீட்டகம். சரியா, இப்போது ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஒரு வெளியீட்டகம். சரியா, அப்புறம் பிரிண்ட்ரு. சரியா, பிரிண்டர் வந்து நமக்கு ஒரு அது பிரிண்டர்லேயும் நம்ம நினச்சிக்கிறோம், ஸ்க்ரீனில் பார்க்குறத நம்ம பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து பேப்பரில் நினச்சிக்கிறோம் பார்க்குறோம். சரியா, அப்போ அதில் போடுறாங்க, பயனர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், அதாவது நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் தகவலை தெரிவிக்கும் எந்த ஒரு வன்பொருளும். சரியா, அப்போது இந்த வெளியீட்டகம் அப்படிங்கிறது வன்பொருள். சரியா, நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் என்னென்ன வன்பொருள்லாம் நமக்கு வந்து அது திரையகமாக இருந்தாலும் சரி தான், பிரிண்டராக இருந்தாலும் சரி தான். சரியா, அது எல்லாமே என்னது, உங்களுக்கு வன்பொருள். அதை வெளியிட்டவங்கன்னு நினச்சிக்கிறாங்க, சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து திரையகம், அச்சுப்பொறி போன்றவை. சரியா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வருதுன்னா அப்படின்னா, இப்போது இது வந்து கொஸ்டினில் கிடையாது. சரியா, இப்போ இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கிடையாது. ஆனால் எதில் இருக்குது அப்படின்னா, பிக் கொஸ்டினில் என்ன செய்து இருக்குது, இந்த வெளியீட்டகம் இருக்குது. அதுக்கப்புறம் கணித எரண செயலகம் என்ன செய்யுது, கணித எரண செயலகம் ஏற்கனவே உங்களுக்கு 2 மார்க்கில் வந்துருச்சு. ஆனால் மையச் செயலகத்தை பற்றி கொஸ்டின் என்ன செய்யலை, இல்லை. மையச் செயலகத்தின் பாகங்கள் மட்டும் தான் கொஸ்டினில் என்ன செய்து இருக்குது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக் கொஸ்டின் 17வது கொஸ்டினில் என்ன செய்து இருக்குது. ஒருவேளை வெளியீட்டகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இதை 2 மார்க்கில் என்ன செஞ்சிடலாம், எழுதலாம். பயனர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவலை தெரிவிக்கும் எந்த ஒரு வன்பொருளும் நமக்கு என்னது, வெளியீட்டகம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா திரையகம், அச்சுப்பொறி. ரைட்டா, இது எழுதிடணும். எழுதினா உங்களுக்கு 3 மார்க்லேயும் கேட்கலாம், இது 2 மார்க்கில் என்ன செய்யலாம், கேட்கலாம். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ஒரு முக்கியமான கொஸ்டின், நினைவகம். இந்த நினைவகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன கொஸ்டின்லேயே என்ன செய்து இருக்குது. சரியா, நினைவகத்தின் வகைகள்னு சொல்லி என்ன செய்து இருக்குது. அதை டேப்லர் காலம் போட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதாவது முதன்மை நினைவகம், இரண்டாம் நினைவகம் சொல்லி என்ன செய்து நம்ம டேப்லர் காலம் போட்டு எழுத வேண்டிய இருக்குது. ஸோ இதை நல்லா கவனிங்க. பாருங்கள், முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம் என 2 வகை நினைவகங்கள் உள்ளது. சரியா, நினைவகத்துக்கு இங்கிலீஷில் மெமரி யூனிட்னு சொல்கிறாங்க. அதை இங்கிலீஷில் எழுதிக்கோங்க, ஷார்ட்டாக எம்யூன்னு நினச்சிக்கோங்க, போடுவாங்க மெமரி யூனிட். இந்த நினைவகம் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்கான். சரியா, முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம் என 2 வகை நினைவகங்கள் உள்ளன. சரியா, பாருங்கள், கட்டளைகள் நிறைவேற்ற தயாராக இருக்கும்போது தரவு மற்றும் நிரல்களை தற்காலிகமாக சேமிக்க முதன்மை நினைவகம் பயன்படுகிறது. சரியா, அதாவது பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கட்டளை, சரியா, நம்ம ஒரு கமாண்ட் நினச்சிக்கிறோம், கொடுக்குறோம். அது வந்து என்ன செய்யுது, நிறைவேற்ற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு தயாராக என்ன செய்யுது இருக்குது. சரியா, தரவு அப்படிங்கிறது நம்ம நினச்சிடும், டேட்டாவை சொல்கிறோம், ஏதோ ஒரு டேட்டா நம்ம நினச்சிடும் கொடுக்குறோம். ஸோ நிரல் அப்படிங்கிறது ப்ரோக்ராம். சரியா, அப்போ ப்ரோக்ராம் வந்து அது என்ன செய்யுது, இந்த ப்ரோக்ராம் வந்து அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது, சரியா, தரவு மற்றும் நிரல்களை தற்காலிகமாக சேமிக்க முதன்மை நினைவகம் பயன்படுகிறது. சரியா, அப்போ இந்த டேட்டாவையும், சரியா, இந்த டேட்டாவையும் இந்த ப்ரோக்ராமையும் டெம்ப்ரரியாக சேமிக்கிறது தான் அந்த முதன்மை நினைவகம். சரியா, நான் யாருக்குமே சொல்லியிருக்கேன், நம்ம இன்புட் கொடுத்த உடனே அந்த இன்புட் வந்து என்ன செய்யுது, நினைவகத்தில் தான் என்ன செய்யுது, ஸ்டோர் ஆகுது. சரியா, நினைவகத்தில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் தான் கணித எரண செயலகம் மூலமாக நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வெளியீடு மூலமாக என்ன செய்யுது, வெளியீடு கிடைக்குது. பாருங்கள், இப்போ இந்த தரவையும் நிரலையும் நம்ம வந்து இன்புட் மூலமாக கொடுக்கும்போது தற்காலிகமாக சேமிக்கிறதுக்கு இந்த முதன்மை நினைவகம் பயன்படுகிறது. சரியா, அப்போது இந்த முதன்மை நினைவகம்
இரண்டாம் நினைவகம் சொல்லியிருக்கு. உங்களுக்கு வந்து வேறுபாடு கேட்டிருக்கு. அப்போ அந்த வேறுபாடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதன்மை நினைவகம் என்ன செய்யுது அப்படின்னா, கட்டளைகள் நிறைவேற்ற தயாராக இருக்கும்போது தரவு மற்றும் நிரல்களை தற்காலிகமாக சேமிக்க இந்த முதன்மை நினைவகம் என்ன செய்யுது, நமக்கு பயன்படுது. சரியா? அடுத்து பாருங்கள், தரவுகளை நிரந்தரமாக சேமித்து வைக்க இரண்டாம் நிலை நினைவகம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிடணும். தற்காலிகமாக சேமிக்கிறதுக்கு முதன்மை நினைவகம் பயன்படுகிறது. நிரந்தரமாக சேமிக்க இரண்டாம் நிலை நினைவகம். இது முதன்மை நினைவகத்துக்கு ரெண்டாம் நிலைக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரைட்டா? அப்புறம் பாருங்கள், முதன்மை நினைவகம் அழியும் நினைவகமாகும். இது ரெண்டாவது பாயிண்ட்டாக நீங்கள் எழுதிக்கணும். சரியா? முதன்மை நினைவகம் வந்து அழிஞ்சிரும். இப்போ சப்போஸ் பவர் கட் எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த முதன்மை நினைவகம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன செஞ்சிடும், அழிஞ்சிரும். பாருங்கள், முதன்மை நினைவகத்திற்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டவுடன் அதில் சேமிக்கப்பட்டுள்ள அனைத்து தகவலும் அழிந்துவிடும். நீங்கள் இவ்வளோத்தையும் கூட எழுதணும் அவசியம் இல்லை. என்ன எழுதினா போதும், பவர் கட், அதாவது அதான் போடுங்க, மின்சாரம் நிறுத்தப்பட்டவுடன் இதில் சேமிக்கப்பட்டுள்ள அனைத்து தகவலும் என்ன செஞ்சிடும், அழிஞ்சுவிடும் முதன்மை நினைவகத்தில். சரியா? பாருங்கள், முதன்மை நினைவகத்திற்கு எடுத்துக்காட்டு நேரடி அணுகல் நினைவகம், ரேம்னு சொல்கிறாங்க. சரியா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சரியா? ஸோ முதன்மை நினைவகத்திற்கு எடுத்துக்காட்டு ரேம். சரியா? ஸோ இது ஒன் வேர்டில் கூட நமக்கு என்ன செய்யுது, வருது. பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இரண்டாம் நிலை நினைவகம் அழியா நினைவகம் ஆகும். ஸோ இதை செகண்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன செய்யலாம், போடலாம். இது வந்து ஒரு அழியா நினைவகம். இரண்டாம் நிலை நினைவகம் வந்து ஒரு அழியா நினைவகம். இப்போ நீங்கள் வந்து செல்ஃபோனில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம், ரேமு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை ஜிபி ரேம் இருக்குது, எத்தனை ஜிபி ரோம் இருக்குது அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேமை வந்து அழியிற ஒரு நினைவகம். சரியா? ரோம் அப்படிங்கிறது அழியா நினைவகம். சொல்கிறது உங்களுக்கு, அதாவது ப்ரைமரி மெமரி செகண்டரி மெமரின்னு சொல்கிறாங்க. சரியா? ப்ரைமரி மெமரி அப்படிங்கிறது அழியும் நினைவகம். செகண்டரி மெமரி அப்படிங்கிறது அதுதான் ரோம்னு சொல்கிறோம். இப்போது செல்ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 4GB 6GB ரேம் அப்படின்னு சொல்லலாம். 64GB ரோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இப்போது லேட்டஸ்ட்டாக நினச்சிது வருது. சரியா? ஸோ ரேம் அப்படிங்கிறது அழியும் நினைவகம், ரோம் அப்படிங்கிறது அழியா நினைவகம். சரியா? அதான் பாருங்கள், இரண்டாம் நிலை நினைவகம் அழியா நினைவகம் ஆகும். அதாவது இரண்டாம் நினைவகத்திற்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டாலும் அதில் சேமிக்கப்பட்டுள்ள அனைத்து தகவலும் அழியாமல் இருக்கும். ஸோ முதல் நினைவகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரம் நிறுத்தப்பட்டால் என்ன செஞ்சிருது, அழிஞ்சிருது. இரண்டாம் நினைவகம் வந்து அழியா நினைவகம். அது மின்சாரம் நிறுத்தப்பட்டாலும் நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இந்த இரண்டாம் நினைவகத்தில் உள்ள நம்ம அந்த என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அது கரண்ட் போனால் கூட என்ன செய்யாது, அது அழியாது. சரியா? பாருங்கள், அதில் சேமிக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் அழியாமல் இருக்கும். சரியா? அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், வட்டு ஹார்ட் டிஸ்க்னு நம்ம நினச்சிரும் சொல்கிறோம். சரியா? ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எங்கே இருக்கும் அப்படின்னா எதில் இருக்கும், அது மைய செயலகம், இந்த சிபியூக்குள்ளே என்ன செய்யும் இருக்கும் இந்த ஹார்ட் டிஸ்க்கு. சரியா? அதை ஹெச்டிடின்னு நினச்சிவாங்க சொல்லுவாங்க. அப்புறம் பாருங்கள், குறுவட்டு, இது சிடி. சரியா? இது வந்து சிடி. நம்ம எல்லாருமே நினச்சோம் சிடியை நம்ம நினச்சோம் போட்டு நினச்சிவோம் காப்பி பண்ணுவோம். அப்புறம் பாருங்கள், டிவிடின்னு நம்ம நினச்சிவோம், சிடி டிரைவு டிவிடி டிரைவ்னு நினச்சிவோம் சொல்லுவோம். சிடியில் காப்பி பண்ணுவோம், இல்லை டிவிடியில் நினச்சிவோம் காப்பி பண்ணுவோம். ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு அழியா நினைவகம். இப்போ நம்ம சிஸ்டத்தில் நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறோமோ அது ஹார்ட் டிஸ்கில் போய் என்ன செய்யுது, ஸ்டோர் ஆகுது. அந்த ஹார்ட் டிஸ்க்கு தான் நம்ம நினச்சோம் இரண்டாம் நிலை நினைவகம் அழியா நினைவகம் நினச்சின்னு சொல்கிறோம். சரியா? அது போக சிடி அப்புறம் டிவிடி போன்ற இரண்டாம் நினைவகத்திற்கு எடுத்துக்காட்டுகள். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் வேறுபாடு மாதிரி என்ன செஞ்சிடணும், டேப்லெட் கடம் போட்டு என்ன செஞ்சிடணும், எழுதிடணும். அழியும் நினைவகம், அதாவது முதன்மை நினைவகம் இரண்டாம் நினைவகம் சொல்லி கேட்டாங்க கொஸ்டின் அப்படின்னா என்ன செஞ்சிடணும், எழுதிடணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன செய்யுது, ரேம். அதுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து என்ன செஞ்சிடணும், ரோம். சரியா? ரோம் அப்படிங்கிறது குறுவட் சிடி ரோம்னு சொல்கிறோம், இல்லை டிவிடி ரோம்னு சொல்கிறோம். மெயின் வந்து இது ஹார்ட் டிஸ்க். சரியா? ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு சொல்லுவாங்கள்ல, ஹெச்டிடின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கணிப்பொறியின் பகுதிகள் பிக் கொஸ்டினில் 17வது கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர். இதுக்குள்ளே நிறைய சின்ன கொஸ்டின் இருக்குது. அதனால் நீங்கள் சின்ன கொஸ்டின் ஃபுல்லாக படித்ததுனாலே போதும். இந்த பிக் கொஸ்டின் செஞ்சிடலாம். இதெல்லாம் கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன செய்யும், கண்டிப்பாக வரும். ரொம்ப ஈஸியான செய்தி இருக்குது. இதை நீங்கள் வாசித்து பார்த்தாலும் அப்படி என்ன செஞ்சுக்கலாம், மெமரி பண்ணிடலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், அடுத்த டாபிக் பாருங்கள், உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சாதனங்கள். சரியா? உள்ளீடு சாதனம் இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளீடு சாதனம் நமக்கு தெரியும். அதுபோல் வெளியீட்டு சாதனம் என்ன செய்யுது, நிறைய இருக்குது. சரியா? இப்போ உள்ளீட்டு சாதனங்கள் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். சரியா? இது நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்கள், உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சாதனங்கள். சரியா? உள்ளீட்டு சாதனத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாருங்கள், விசை பலகை, கீபோர்டு எல்லாருக்குமே தெரியும். சரியா? நீங்கள் கம்ப்யூட்டரில் நினச்சிங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து இது உள்ளீடு சாதனம். இப்போ நம்ம வந்து கீபோர்டு மூலமாக நினச்சிடும்
நம்ம வந்து உள்ளீடு என்ன செய்கிறோம் கொடுக்குறோம். இதுதான் உள்ளீட்டு சாதனம்னு சொல்லி சொல்கிறது. சரியா, அதாவது இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இன்புட்டு டிவைஸ். சரியா, ஸோ அந்த கீபோர்டு என்னென்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும், நான் இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள். விசைப்பலகை கம்பி இல்லா சரியா மாய கணிப்பொறிகளில் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் உள்ளீடு சாதனமாகும். அதாவது விசைப்பலகை பார்த்திங்கன்னா கம்பி டைப்பில் இருக்குது, சரியா, கம்பி இல்லாமல் இருக்குது, அப்புறம் மாய, சரியா, இந்த 3 டைப்பில் என்ன செய்யுது இருக்குது. சரியா, பாருங்கள், விசைப்பலகை கணிப்பொறிகளில் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் உள்ளீடு சாதனம். கம்ப்யூட்டரில் வந்து இந்த கீபோர்டு ரொம்ப நமக்கு மஸ்ட்டு. சரியா, கீபோர்டு இல்லாத கம்ப்யூட்டரே இல்லை. சரியா, பாருங்கள், எழுத்துக்கள் எண்கள் மற்றும் சிறப்பு குறியீடுகளான, சரியா, இப்போ கீபோர்டில் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்குது. நம்பர்ஸ் என்ன செய்யுது இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சரியா, ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் நம்பர் என்ன செய்து இருக்குது, அப்புறம் ஸ்பெஷல் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, அதாவது ஏபிசிடி அப்படின்னு லெட்டர் இருக்குது. சரியா, அப்புறம் நம்பர் 1 2 3 அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது நமக்கு இருக்குது. அப்புறம் ஸ்பெஷல் கீஸ்ன்னு சொல்லி என்ன செய்யுது இருக்குது. சரியா, பாருங்கள், எழுத்துக்கள் எண்கள் மற்றும் சிறப்பு குறியீடுகளான தனித்தனி பொத்தான்களை மொத்தமாக, அதாவது பட்டனில் தான் பொத்தான் போடுறாங்க. சரியா, மொத்தமாக எழுத்துரு பொத்தான்கள் எனலாம். சரியா, எழுத்துரு பொத்தான்கள் பட்டனை தான் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதாவது பாருங்கள், லெட்டர் இருக்குது, சரி, அதுக்கப்புறம் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் என்னது ஃபங்க்ஷன் கீன்னு சொல்லுவாங்க. அந்த எஃப்னு மேலே இருக்க F1 F2ன்னு ஆரம்பிக்க இதெல்லாம் என்னது ஃபங்க்ஷன் கீ. அப்புறம் இந்த ஸ்பெஷல் கீஸ்னு என்ன அப்படின்னா இந்த சில அதிலே படங்கள்லாம் நிச்சயம் இருக்கும், இதெல்லாம் ஸ்பெஷல் கீஸ்னு நினச்சிக்கிறாங்க சொல்கிறாங்க. மொத்தமாக எழுத்துரு பொத்தான்கள் எனலாம். சரியா, அப்புறம் பாருங்கள், கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் விசைப்பலகை தட்டச்சு பொறிகளில், அதாவது டைப்ரைட்டிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைப்ரைட்டிங் மிஷினில் இருக்கிற மாதிரியே அந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக நிச்சயம் இருக்கும். ஸோ டைப் படித்தாச்சு அப்படின்னா இந்த கீபோர்டு நம்ம என்ன ஈஸியாக யூஸ் பண்ணலாம். சரியா, டைப்ரைட்டிங் மிஷினில் இருக்கிற மாதிரியே தான் இந்த பட்டன்ஸ், அந்த ஏபிசிடி பார்த்தீங்களா, அந்த அது ஃபுல்லாக லெட்டர்ஸ் ஃபுல்லாகவே என்ன செய்யும் இருக்கும். சரியா, தட்டச்சு பொறிகளில் உள்ள விசை பொத்தான்கள், பட்டனை தான் பொத்தான் போடுறான். சரியா, பட்டன்ஸ் அடிப்படையில் தருவிக்கப்பட்டது. சரியா, அப்புறம் பாருங்கள், தகவல்களும் விசைப்பலகையின் மூலம் தட்டச்சு செய்து கணிப்பொறிகளில் உள்ளிட பயன்படுகிறது. அப்போ அதாவது டேட்டாவும் சரி, சரியா, அப்புறம் நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சரி நம்ம என்ன செய்கிறோம் விசைப்பலகை மூலமாக தான் நினச்சிது. அதாவது தட்டச்சுன்னு டைப் பண்ணி, சரியா, கணிப்பொறியில் நம்ம நினச்சிடும் உள்ளிடும். சரியா, எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் சரி நம்ம வந்து நினச்சோம் கீபோர்டில் டைப் பண்ணி தான் நினச்சிடும், அதை நம்ம நினச்சி கம்ப்யூட்டருக்குள்ளே நினச்சிடும் ஏற்றுறோம், அதான் போடுறாங்க. சரியா, எழுத்து மற்றும் எண் வகை பொத்தான்களை தவிர வெவ்வேறு செயல்பாடுகளை செய்வதற்கு பிற செயல்பாட்டு பொத்தான்கள், அதாவது ஃபங்க்ஷன் கீன்னு சொல்லுவாங்க. சரியா, இதை தான் மேலே ஃபஸ்ட் லைனில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ F1 அப்படின்னா நமக்கு அந்த ஹெல்ப்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும் கேட்கும். அதுதான் அது என்ன சொல்கிறோன்னா செயல்பாட்டு பொத்தான்கள், ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா, பாருங்கள், விசைப்பலகையில் பல்வேறு வகை பொத்தான்களின் தொகுப்பு உள்ளன. அவை எழுத்து வகை, எண் வகை, செயல்பாட்டு வகை, நுழைவு மற்றும் பதிப்பாய்வு பொத்தான்கள். சரியா, அதாவது லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் கீஸ் என்ன செய்து இருக்குது, ஃபங்க்ஷன் கீஸ் என்ன செய்து இருக்குது, இப்படி நிறையா கீ என்ன செய்து இருக்குது. சரியா, இது உங்களுக்கு தெரியும். அந்த டிராயிங்கை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு, ஆமாம், டிராயிங்கை பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். பார்த்தீங்களா, அதாவது நம்பர்ஸ் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் மேலே தான் பார்த்தீங்களா ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு நினச்சிடும் சொல்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஸ்பெஷல் கீஸ். சரியா, நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து வேறு என்ன இருக்குது, நம்பர் கீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் வந்து லெட்டர்ஸ் கீஸ் என்ன செய்து இருக்குது, அப்புறம் ஸ்பெஷல் கீஸ் என்ன செய்து இருக்குது, அது ஃபங்க்ஷன் கீஸ் என்ன செய்து இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் கீபோர்டு. இந்த கீபோர்டுடைய கீஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா டைப்ரைட்டிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மாதிரி பட்டன்ஸ் என்ன செய்யுது இதில் இருக்குது. நம்ம வந்து டைப் படித்தாலே போதும், இது நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், இந்த கீபோர்டு நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். அதான் அதில் என்ன செய்யிருக்காங்க போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சுட்டி. இதை மவுஸ்ன்னு நினச்சிடும், இங்கிலீஷில் சொல்கிறோம், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சுட்டி அப்படிங்கிறது நம்ம மவுஸை தான் சுட்டி நினச்சிடும் சொல்கிறோம். பாருங்கள், சுட்டி வந்து பாருங்கள், அதுவும் பாருங்கள் கம்பி இல்லா. சரியா, அந்த ஒயர் டைப்புன்னு சொல்லுவாங்க, ஒயர் டைப்லேயும் இருக்கும், ஒயர் இல்லாமல் நினச்சியும் இருக்கும். சுட்டி என்பது திரையில், சரியா, இடச்சுட்டின்னு, அதான் கர்சர்ன்னு சொல்லுவாங்க, அந்த அம்புகுறி பொருக்குங்களா ஸ்க்ரீனில் வந்து நமக்கு அம்புகுறி பொருள், அதை தான் கர்சர்ன்னு சொல்லுவோம். சரியா, கர்சர் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் ஒரு சுட்டி சாதனமாகும்.
அதாவது அந்த சுட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கர்சரை வந்து இப்போ நீங்கள் இந்த மவுஸை வந்து நீங்கள் அப்படின்னு அவுட்டிங்கன்னா அந்த கர்சர் வந்து நிச்சயம் தேவையான இடத்துல வந்து நிச்சயம் நிற்கும். நீங்கள் அந்த இடத்த ஓப்பன் பண்ண அப்படியே கிளிக் பண்ணல, டபுள் கிளிக் பண்ணாச்சுன்னா போதும், அது நிச்சயம் அந்த இடம் வந்து நிச்சயம் நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு தான் இந்த சுட்டி நம்ம நிச்சயம் பயன்படுத்துகிறோம். அதை பாயிண்டர், அந்த கர்சர் பாயிண்டர் வந்து நிச்சயம் எந்த இடத்துல இருக்கோ நம்ம அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா போது நமக்கு அந்த இது நிச்சயம் ஓப்பன் ஆகும். எதில் வச்சு கிளிக் பண்ணுறோமோ அது நிச்சயம் நமக்கு ஓப்பன் ஆகும். இது அந்த சுட்டியினுடைய வேலை. சரியா? பாருங்கள், சுட்டி என்பது திரையில் கர்சர் இயக்கத்தை, இப்போ இடச்சுட்டின்னா உங்களுக்கு தெரியாது, கர்சர்னால் தான் எல்லாரும் தெரியும். அதனால் நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தையை நல்லா நினச்சி அது இங்கிலீஷில் நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ சுட்டியை நீங்கள் மவுஸ்ன்னு நினச்சிக்கலாம், எழுதிடலாம். கீபோர்டு விசைப்பலகைன்னு எழுதணும்ல, கீபோர்டுன்னு நினச்சிக்கலாம், நீங்கள் எழுதிக்கலாம். இங்கிலீஷில் நினச்சிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ தமிழில் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. சுட்டி என்பது திரையில் கர்சர் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் ஒரு சுட்டு சாதனமாகும். கணிப்பொறியில் உள்ள பணிக்குறிகள், ஐகான்ஸ் தான் பணிக்குறிகள் நம்ம நினச்சிடும் சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் மெனுஸ், அப்புறம் வந்து கட்டளை, அதாவது கமாண்ட் பட்டன்ஸ். சரியா? போன்ற இந்த பத்தானுக்கு பதிலாக நீங்கள் நினச்சிக்கலாம் பட்டன்ஸ் இங்கிலீஷில் கூட நினச்சிக்கலாம், எழுதிக்கலாம். சரியா? பாருங்கள், கணிப்பொறிகளில் உள்ள பணிக்குறிகள், ஐகான்ஸ், பட்டிகள், மெனுஸ், கட்டளை பொத்தான்கள், கமாண்ட் பட்டன்ஸ் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துவதற்கு இது பயன்படுத்துகிறது. ஸோ சுட்டி மவுஸை பற்றி உங்களுக்கு தெரியும், அது எது யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லை நம்ம நேரடியாக லேபில் நினச்சிலாம் வரும்போது பார்க்கலாம், ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யலாம், இதை ஃபுல்லாகவே பார்க்கலாம். கிளிக், ரெட்டை கிளிக், வலது கிளிக், இடது போன்றவற்றை சுட்டியின் செயல்படலாம். அதாவது கிளிக்கு, டபுள் கிளிக்கு, அப்புறம் ரைட் சைடு கிளிக்கு, லெஃப்ட் சைடு கிளிக்கு. சரியா? இது வந்து சுட்டியின் சில செயல்பாடுகள். சரியா? பார்த்தீங்கன்னா அப்படின்னா பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸினுடைய வகைகள்னு சொல்லி உண்டு. சரியா? வகைகள்னு சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, உங்களுக்கு நான் வந்து அதை என்ன செய்கிறேன், அது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், அனுப்பியிருக்கேன். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் டேப்லர் காலம் போட்டு உண்டு. இந்த புது புக்கில் அப்படி என்ன செய்யல, போடல. சுட்டியின் வகைகள்னு சொல்லி டேப்லர் காலம் போட்டு ஒவ்வொரு சுட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், பல வகையான சுட்டிகள் உள்ளன. அவை இயந்திரவியல் சுட்டி, அதாவது மெக்கானிக்கல் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பழைய டைப்பு பால் டைப் இருந்துச்சு தெரியுமா, முன்னாடி பார்த்திங்கன்னா மவுஸில் பால் இருக்கும். அந்த பால் டைப் வந்து இப்போ கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பால் டைப் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கேப் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட்லாம் போய் என்ன செஞ்சிடும், அந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் அது வந்து டேமேஜ் ஆகிரும், ஒர்க் ஆகாது. ஸோ அந்த டைப்பை பழைய டைப்பாக தான் மெக்கானிக்கல் டைப்புங்க. அது பால் டைப்பு. அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பால் தான் அது என்ன செய்யுது, அந்த சுட்டியை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. சரி, அந்த மவுஸ் வந்து என்ன செய்யுது, ஃபங்க்ஷன் பண்ணுது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஒளியியல் சுட்டி, ஆப்டிக்கல் மவுஸும்பாங்க, அதுக்கு அடுத்தது வந்தது. சரியா? அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் லேசர் சுட்டி. இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லேசர், அந்த லைட் ஃபங்க்ஷன் மூலமாக இந்த சுட்டி என்ன செய்யுது, வேலை செய்யுது. மவுஸ் வந்து என்ன செய்யுது, வேலை செய்யுது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஏர் மவுஸ், அப்புறம் 3D மவுஸ், அப்புறம் பாருங்கள் தொடுபுலன் சுட்டி, டாக்டில் சுட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஏர்கோனோமிக் மவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏர்கோனோமிக் மவுஸ். அப்புறம் கேமிங் மவுஸ். இந்த கேமிங் மவுஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ கேம்லாம் நினச்சிங்க டிவியில் விளையாடுவீங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகிறதுக்கு, அப்புறம் ஸ்டாப்பு, அப்புறம் ஆன் அப்படின்னு சொல்லி என்ன செய்து இருக்குது, கேமிங் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் நினச்சி ரிப்பேர் ஆகிடும். இதெல்லாம் அந்த மவுஸினுடைய வகைகள். புரியுதா? அப்போ மவுஸினுடைய வகைகள் வந்து இயந்திரவியல் மவுஸ், மெக்கானிக்கல் சுட்டி, ஒளியியல் சுட்டி, லேசர் சுட்டி, ஏர் சுட்டி, 3D, தொடுபுலன் சுட்டி, ஏர்கோனமிக் சுட்டி, கேமிங் சுட்டி என இவ்வளோ வகை என்ன செய்து இருக்குது. ரைட்டா? இது இந்த சுட்டியினுடைய வகைகள். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து புக்கை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்களும் புக்கையே ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியறதுக்காக வச்சுருக்கேன். நான் வந்து புக்கை தான் செஞ்சுட்ருக்கேன், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். புரியுதா? ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து பெருசாக இருக்கும், அதனால தான் நான் புக்கை பார்த்துட்ருக்கேன். நீங்களுமே எல்லாருமே புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். யாருமே என்ன செய்யாதீங்க, செல்லை என்ன செய்யாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் கண்ணுக்கு கேடு. அதனால் நீங்கள் செல்லை ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்கள் புக்கையே ஃபாலோ பண்ணுங்கள். நான் புக்கை பார்த்து தான் வாசித்துட்ருக்கேன். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாருங்கள் ஸ்கேனர். சரியா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, என்ன செய்யுங்க, ஸ்கேனர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனர் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்தாங்க. தமிழில் அதுக்கு பேர் வருடி. சரியா? இந்த ஸ்கேனர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அப்படி இந்த நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது பார்த்திங்களா, அதே போல் தான் என்ன செய்யுது இருக்குது. அதனுடைய ஃபங்க்ஷன் அப்படி தான். நீங்கள் வந்து ஒரு பேஜில் வந்து ஒரு எழுத்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு படங்களோ எது இருந்தாலும் சரி, அதை அப்படியே என்ன செஞ்சு ஸ்கேன் பண்ணி இது என்ன செய்யும் அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு, நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே என்ன செஞ்சிடும், இது கொண்டு வந்துடும். அதுக்கு தான் இந்த ஸ்கேனர் வந்து என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படியே ஜெராக்ஸ் மிஷின் போல தான். இப்போ நீங்கள் ஜெராக்ஸ் ஒரு பேஜ் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த பேஜில் உள்ள லெட்டர்ஸ் வந்துடும்,
அதில் ஏதாவது டிராயிங் இருந்தாலும் அந்த டிராயிங் என்ன செஞ்சிடும் வந்து உங்களுக்கு பேப்பரில் என்ன செஞ்சிடும் வந்துடும். இந்த ஸ்கேனரும் அதே போல் தான், ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஸ்க்ரீனில், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் என்ன செய்யும் உங்களுக்கு காமிக்கும். சரியா, அதுதான் இந்த ஸ்கேனர்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கணிப்பொறியின் நினைவகத்தில் நேரடியாக தகவலை உள்ளிட வருடிகள் பயன்படுத்துகின்றன. பாருங்கள், கணிப்பொறியின் நினைவகத்தில் நேரடியாக தகவலை, அதாவது அந்த நினைவகத்தில் வந்து நம்ம நேரடியாக தகவலை சரியா கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கேனர் பயன்படுது. சரியா, ஸ்கேன் பண்ணி அப்படி நம்ம என்ன செஞ்சிடலாம், உள்ளே என்ன செஞ்சிடலாம், கொண்டு போயிடலாம். எங்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னா நினைவகத்தில். சரியா, மெமரி டிவைஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கே என்ன செஞ்சிடலாம், நேரடியாக நம்ம கொண்டு போயிடலாம். நம்ம யாருனே பார்த்தோம். சரியா, நினைவகம்னு சொல்லி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அந்த நினைவகத்துக்கு என்ன செய்யலாம் பாருங்கள், கணிப்பொறி நினைவகத்தில் நேரடியாக தகவல் என்ன செஞ்சது இந்த ஸ்கேனர் செஞ்சு கொண்டு போயிடுது. அதுக்கு இந்த ஸ்கேனர் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஸ்கேன் பண்ணி என்ன செஞ்சிருது, நேராக உள்ளே கொண்டு போயிடுது. அதை நமக்கு ஸ்க்ரீனில் என்ன செய்யுது, காமிக்குது. சரியா, பாருங்கள், இந்த கருவி ஒரு உலர் மின் நகல் இயந்திரம், அதாவது ஜெராக்ஸ் மிஷின் போல் என்ன செய்யுதான் செயல்படுதான். சரியா, ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணி இது என்ன செய்யுது, வெளியிட்ட நமக்கு என்ன செய்யுது, ஸ்க்ரீனில் என்ன செய்யுது காமிக்குது. ரைட்டா, புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும். பாருங்கள், இது ஒரு ஜெராக்ஸ் மிஷின் போன்று செயல்படுகிறது. எழுதப்பட்ட அல்லது அச்சிடப்பட்ட புகைப்படங்கள் உள்ளடக்கிய எந்த ஒரு தகவலையும் வருடி, அதாவது ஸ்கேனர் கணிப்பொறிக்கு இலக்க முறை தகவலாக மாற்றி அமைக்கிறது. சரியா, அதாவது ஒரு டிராயிங்கோ சரி, இல்லை நம்ம டைப் பண்ணியிருக்க என்ன ஒரு இதுனாலும் சரி, மேட்டர்னாலும் சரி, அதை ஸ்கேன் பண்ணி என்ன செஞ்சிருது, அது வந்து கம்ப்யூட்டருக்கு என்ன செஞ்சிருது, அனுப்பிடுது. நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், ஸ்க்ரீனில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த ஸ்கேனர் பயன்படுது. சரியா, இது அப்படியே ஜெராக்ஸ் மிஷின் போல தான் நினச்சிது செயல்படுது. பாருங்கள், இந்த ஒரு அட்டை உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின். பாருங்கள், சுட்டியை கண்டுபிடித்தது யார், அதாவது மவுஸை யார் கண்டுபிடிச்சதான். இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் கணிப்பொறியின் சுட்டியை, அதாவது மவுஸை டக்ளஸ் ஏங்கல்பர்ட். சரியா, டக்ளஸ் ஏங்கல்பர்ட் என்பவர் பில் இங்கிலீஷ் என்பவரின் உதவியுடன் 1960 கண்டுபிடித்தார். சரியா, அப்போது மவுஸை யார் கண்டுபிடிச்சா, டக்ளஸ் ஏங்கல்பர்த் அப்படிங்கிறவர் பில் இங்கிலீஷ் என்பவரின் சரியா உதவியுடன் 1960 கண்டுபிடித்தார். இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் இல்லை, ஒரு வேளை புக்கில் இல்லாத கொஸ்டின் கேட்டால் நினைச்சு நோட் பண்ணிடுங்க. பாருங்கள், பின்னர் 1970 நவம்பர் 17 அன்று அதற்கு காப்புரிமம் வழங்கப்பட்டது. 60 கண்டுபிடிச்சிருக்காரு, அதற்கு உரிமை எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா 1970 என்ன செஞ்சிருக்கு, உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின். சரி, ஸ்கேனர் பார்த்து அடுத்தது பாருங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கைரேகை வருடி. சரியா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இப்போ இது நீங்கள் எல்லா இடத்துலையுமே நினச்சி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அட்டனன்ஸ் முதற்கொண்டு நம்ம ஃபிங்கர் டிப் தான். இப்போது நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் அட்டனன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் டிப். சரியா, யாரும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யும் இருக்கும். சரியா, அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான் இந்த கைரேகை வருடி பயன்படுகிறது. சரியா, இப்போ நீங்கள் கூட என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஆதார் கார்டு இருக்கும்போது ஸ்கேன், சரியா, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் என்ன செஞ்சுருப்பீங்க கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கண், சரியா, அதை என்ன செஞ்சுருப்பாங்க, ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் கைரேகை வருடி. சரியா, பேங்க்கில் கூட என்ன செய்யலாம், இப்போ பார்க்கலாம். சரியா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் என்ன செய்து பயன்படுது. சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது நம்ம ஒரு பாஸ்வேர்டு நம்ம மறந்துட்டோம் கூட நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக நம்ம என்ன செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யாது இருக்காது. பாருங்கள், கைரேகை வருடி. சரியா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் என்பது கைரேகையை உணர்ந்து கணிப்பொறிக்கு பாதுகாப்பு வழங்கிடும் ஒரு கருவி. சரியா, நம்ம கைரேகையை என்ன செய்யுது கண்டுபிடிச்சி அது கம்ப்யூட்டரில் பாதுகாப்பாக என்ன செஞ்சுருக்கு வச்சுருக்கு. இதன் செயல்திறன் கைரேகை உயிரளவியல், அதாவது பயோமெட்ரிக் சொல்லுவாங்க. அதாவது பயோமெட்ரிக் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோமெட்ரிக் ஸ்கேன், பயோமெட்ரிக் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, கைரேகை வச்சாச்சான்னு நினச்சிவாங்க கேட்பாங்க. பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தின் இயங்கும் தன்மை கொண்டது. சரியா, அதாவது தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உயரளவியல் தொழில்நுட்பத்தின் இயங்கும் தன்மை கொண்டது. பாருங்கள், நினைவில் வைத்துக்கொள்ள முடியாத கடினமான மற்றும் மோசடிக்கு வழிவகுக்கக்கூடிய
கடவுச்சொல்லுக்கு பதிலாக மிகவும் பாதுகாப்பானது. அதாவது நீங்கள் வந்து நினைவில் வைக்க முடியாது. இப்போ சப்போஸ் ஏதாவது பாஸ்வேர்டு சரியா, அதை நீங்கள் நினச்சிக்கூட நினைவில் வைக்க முடியாது. அந்த ஃபிங்கர் டிப்பை நீங்கள் நினச்சிக்கலாம் வச்சிங்கன்னா அது என்ன செஞ்சிடும், ஓப்பன் ஆயிரும் சரியா. ஆனால் அந்த ஃபிங்கர் டிப்பு உங்கள் ஃபிங்கர் டிப் மாதிரி இன்னொருத்தர் ஃபிங்கர் டிப் நினச்சி இருக்காது. ஸோ பாஸ்வேர்டை கூட சிலர் என்ன செஞ்சிடலாம், அதான் அதில் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, மோசடிக்கு வழிவகுக்கக்கூடிய வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டை கூட சிலர் நினச்சி தெரிஞ்சு இப்போது பேங்க்கில் கூட என்ன செஞ்சிடலாம், உங்கள் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது மணி என்ன செஞ்சலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஃபிங்கர் டிப் மூலமாக அப்படி நினச்சி விட சொல்ல முடியாது. இல்லைனா சப்போஸ் உங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக எதுவும் நினச்சி முடியாது, செய்ய முடியாது. ஒரு அமௌண்ட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட் நினச்சி கூட எடுக்க முடியாது பேங்கை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபிங்கர் டிப் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் மறந்தாலும் உங்கள் ஃபிங்கர் தான். அதனால் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அது மூலமாக பாதுகாப்பாக என்ன செய்யலாம், வசதியானது கைரேகை பிடிப்பான் ஒரு அடி சரியா. அதான் போடுறாங்க. மோசடிக்கு வழிவகுக்கக்கூடிய கடவுச்சொல்லு தான் அந்த பாஸ்வேர்டுன்னு சொல்கிறது. பதிலாக மிகவும் பாதுகாப்பானது மற்றும் வசதியானது கைரேகை பிடிப்பான், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சரியா. ஸோ நம்ம இது வரைக்கும் இன்றைக்கி படுத்திருப்போம். நம்ம மீதியாக அடுத்த கிளாஸில் நினச்சிவோம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினில் இல்லை, இருந்தாலும் நம்ம நினச்சிவோம் இதை பார்ப்போம் சரியா. கொஸ்டினில் இருக்கிறத நம்ம இன்னும் டீப்பாக நினச்சிவோம் பார்ப்போம். இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே நினச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நினச்சி கேளுங்க. எக்ஸாமுக்கு நினச்சி இங்கே ரெடி ஆகுங்க. கொஸ்டினை வந்து நீங்கள் எல்லாருமே நினச்சி இங்கே நோட்டில் எழுதி எனக்கு அனுப்புங்க. நிறைய பேர் அனுப்பிட்டுருக்கீங்க சரியா. ஜிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஓரளவு நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் நினச்சி தனியாக நோட்டு போடுங்க, ஃபஸ்ட் லெசன் எழுதுங்க, அதுக்கப்புறம் செகண்ட் லெசன் நினச்சிங்க, அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தாச்சு. அதனால் நீங்கள் எழுதுறது எழுதிங்க, படிக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சலாம் படிக்கலாம். மீது நம்ம அடுத்த கிளாஸில் நினச்சிவோம் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.